ஜெயம் கொடுக்கிற தெய்வம், நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. அவர்தான் வழி, அவர்தான் ஜீவன். ஹல்லேலூயா. அப்படி முழங்கால் படியிடலாமா? அப்படி முழங்கால் படியிடலாமா? ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். அவருடைய வல்லமை உங்களை தொட்டு உங்களை பலப்படுத்தும். அவருடைய வல்லமை உங்களை தொட்டு பலப்படுத்தும். ஹல்லேலூயா. பலவீனப்பட்டு போனாயோ, உன் இருதய பூர்வமான உன் இருதய அளவுல நீ சோர்ந்து போனாயோ, கவலைப்படாத. அவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தெய்வம். அவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். மோசையோடு கூட இருந்தது போல, யோசுவாவே, பயந்து கொண்டிருக்கிற யோசுவாவே, இந்த ஜனங்களை எப்படி நடத்துவேன், என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன், என் குடும்பத்துல எத்தனையோ காரியங்கள் எனக்கு எதிராக இருக்கிறதே, நான் எப்படி நிலைநிற்பேன் ஆண்டவரே என்று பயந்து கொண்டிருக்கிற யோசுவாக்மார்களே, யோசுவாக்களே, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன்பா. நான் உன்னோடு கூட இருப்பேன்பா. நீ மூழ்கி போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உன் கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனங்களை நடத்துவதற்கு ஹல்லேலூயா மறுபடி யோசுவாவை தெரிந்தெடுத்து அவரோடு கூட இருந்து அவன் ஒவ்வொரு நாளும் நடத்தின நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் உங்களை நடத்தவர் போதுமானவரா. நம்முடைய சபையை நடத்தவர் போதுமானவர். நம்முடைய ஊழியத்தை நடத்தவர் போதுமானவர். ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. உரபாகத ரமாஷகத ரபலா பரபா உரிபாலா உரிபா ஷபலா உதுரகதன. அன்றைக்கு மோசே மரித்த பிறகு யோசுவா அந்த தலைமைத்துவத்தில் பொறுப்பெடுத்திருக்கும் போது யோசுவா பயந்து நின்றான். எப்படி ஆண்டவரே, இத்தனை ஜனங்களை என்னால எப்படி நடத்த, ஹல்லேலூயா, எப்படி இந்த யோர்தானை கடந்து செல்ல ஒன்றுமே தெரியலையப்பா. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தலைவராக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த ஜனங்களை சரியான பாதையில நடத்தணுமே, நான் பயந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி திகைத்துக் கொண்டிருந்த இடத்துல கர்த்தர் பேச தொடங்கினார். கர்த்தர் பேச தொடங்கினார். இன்னைக்கு உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரியே, சகோதரனே, கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பயந்து போனாயோ, எந்த காரியத்தை நினைச்சு நீ பயந்து நிற்கிறாய்? ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன் பயத்தை நீக்கி யோசுவாவை வழி நடத்தின தெய்வம். கானான் தேசத்துக்கு நேராக தம்முடைய ஜனங்களை கொண்டு போய் சேர்த்து ஹல்லேலூயா தேவ திட்டத்தின்படி நடந்த அந்த யோசுவாவோடு கூட இருந்து ஒவ்வொரு யுத்தத்திலும் ஜெயத்தை கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு யுத்தத்திலும் ஒவ்வொரு போராட்டத்திலும் நம்மை ஜெயத்துக்கு நேராக நடத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதீங்க, கலங்கி போகாதீங்க, துக்கப்பட்டு போகாதீங்க. ஜெயம் கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தெய்வம். யோர்தானை கடக்க பண்ணினவர் நம்மையும் போராட்டத்தை கடக்க பண்ண தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல தம்முடைய ஜனங்களை கொண்டு சேர்த்தது போல நம்மையும் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தில் கொண்டு சேர்த்து நம்மிலே கர்த்தர் மகிமைப்பட அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை ஏந்தி சொல்லுவோம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. ஆராதனை வேலை ரெண்டு கரங்களை ஏந்தி நிற்கிறோம்ப்பா. எங்களுக்கு நீங்க தான் வழி, நீங்க தான் சத்தியம். உம்மாலன்றி எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லப்பா. உம்மாலன்றி எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை ஆண்டவரே. நீங்க தான் எங்களுக்கு சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீர். எங்களோட கூட கரம் பிடிச்சு எங்களை நடத்திருங்கப்பா. எங்களை போதுமான, எங்களை போதுமான, எங்களுக்கு போதுமான தெய்வம். எங்களை கரம் பிடித்து நடத்தி எங்களை ஒவ்வொரு நாளும் தப்புவித்து ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து நடத்துகிற எங்கள் தெய்வம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நிச்சயமா நாங்க தோற்று போக மாட்டோம்ப்பா. நிச்சயமா நாங்க தோற்று போக மாட்டோம் ஆண்டவரே. ஏன்னா
மரணத்தை ஜெயித்த அந்த இயேசு எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் கவலைகள், எங்கள் கஷ்டங்கள், எங்கள் கண்ணீர்கள், எங்களை துக்கத்துக்கு நேராக நடத்தி சென்று கொண்டிருக்கிற கிரியைகள் எல்லாவற்றிலுமே தேவன் எங்களுக்கு வெற்றியை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். நல்ல சாட்சிகள் குடும்பங்களுக்குள்ள கேட்க பண்ணுங்க. சபை வளரட்டும், சபை பெருகட்டும். ஜெபிக்க ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. யாரெல்லாம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டாங்களோ, யாரெல்லாம் பாரத்தோடு கண்ணீரோடு இந்த தேசத்துல எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா,